பணித்துளிகள் ஏப்ரல் 12, 2025. தலைப்பு: நன்மைகள் குறைவுபடாது. கொடுக்கப்பட்ட வசனம்: சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. நன்மை செய்கிற இயேசு உடன் இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிற சங்கீதக்காரன் அதை உங்களுக்கு விளக்கி காண்பிக்குவதற்காக சிங்கத்தையும் அதன் குட்டிகளையும் காண்பிக்கிறார். சிங்கக்குட்டிகளுக்கு தேவையான ஒரே நன்மை உணவுதான். தாய் சிங்கமும் தகப்பன் சிங்கமும் உணவை கொண்டு வர அதை அவர்கள் உண்டு கொழு கொழுவென்று வளரும். சிங்கம் காட்டுக்கெல்லாம் ராஜா, அது ஒருபோதும் பின்னடையாது. அதை எதிர்த்து எந்த விலங்கும் போரிட்டு ஜெயிக்கவும் முடியாது. அது வேகமானது, வலிமையானது, ஜெயம் கொள்ளக்கூடியது. சில வேளைகளில் அப்படிப்பட்ட சிங்கங்களே தங்கள் குட்டிகளுக்கு உணவை கொடுக்க முடியாமல் தவிர்த்துவிடும். அந்த வேளைகளில் எல்லாம் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவரும் ஒரு சிங்கம்தான். அவர் யூதராஜ சிங்கம். ஒரு தகப்பனார் சென்னை பட்டணத்தில் ஏறக்குறைய ஓராண்டு காலம் வேலை இல்லாமல் தவித்தார். சென்னை பட்டணத்தின் பெரிய பெரிய வீதிகளில் வழியாக நடந்து, ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் எவ்வளவோ புறஜாதியார் நல்ல வேலையில் இருக்கிறார்கள். உம்மை அறியாதவர்களும் கூட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். ஏன் நீர் எனக்கு ஒரு நல்ல வேலையை தரக்கூடாது? ஏன் என்னை உயர்த்தக்கூடாது என்று கண்ணீரோடு ஜெபித்தார். அப்பொழுது கர்த்தர் இந்த வசனத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தினாராம். யாருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது? அவரை தேடுகிறவர்களுக்குத்தான் ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அவர் கர்த்தரை உபவாசத்துடனும் ஜெபத்துடனும் தேட ஆரம்பித்தார். கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை கேட்டு நல்ல வேலையை கொடுத்தார். அவர்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். கர்த்தரை தேடுவதற்கு உங்கள் இருதயத்தை திருப்புவீர்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவீர்களா? அவருடைய பொன்முகத்தை பார்க்க வேண்டும், அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று ஆவல் கொள்வீர்களா? உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கை கொடுக்கிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்பதுதான். நம்முடைய தேவன் நன்மை தரும் தேவன். கர்த்தர் தரும் நன்மை என்று சொல்லும்போது வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டுமே என்று எண்ணி விடாதிருங்கள். கர்த்தர் தருகிற சிறந்த நன்மைகளில் ஒன்று ரட்சிப்பு. அதுபோலவே பரிசுத்த ஆவியாகிய நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். ஜெபிப்போமா? பரமபிதாவே, தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவையை கொடுப்பவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றென்று வேண்டிய அனுதின ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்து போஷித்தரலும். ஆவியானவருடைய வழிநடத்தலை தந்தரலும். கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.